எவ்வாறு வலிமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகள் பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, போன வாரம் பேசின இந்த வெள்ளிக்கிழமை பேசுகின்றேன். இந்த ஒரு வாரம் இடைப்பட்ட இடைவெளி எனக்கு 7 நாட்களாக தெரியவில்லை, 7 நிமிடங்களாக தெரியவில்லை, 7 நொடிகளாக செகண்டாக தான் தெரியும். அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எவன் ஒருவன் வாழ்கும் பொழுது நேரம் வேகமாக போகின்றதோ அவர்கள் நீண்ட காலம் வாழ முடியும். எவன் ஒருவன் எப்பொழுதாவது எனக்கு நேரம் போகவில்லை என்று சொல்லுபவனோ, நேரம் போகவே இல்லை என்று சொல்லுபவர்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தை மேனேஜ் பண்ண தெரியவில்லை. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நேரம் போகவில்லை என்பதும் நம் அறியாமையால் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு அப்படின்னு வச்சுக்கிட்டா போதும். இன்றையிலிருந்து சில வாரங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வியாதி ஆகிப்போச்சு. எதுன்னா ஹைப்பர் டென்ஷன். எல்லாருக்கும் தெரியும். அது தமிழில் நிறைய பேர் இரத்த கொதிப்பு என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் இந்த வியாதியை பற்றி நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நான் சில வாரங்கள் சொல்லப் போகின்றதை மனதில் பதிய வைத்து நீங்கள் கடைபிடிக்க உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இது அனைத்தும் சொல்லுவதே இந்த நேயர்கள் அனைவரும் சொக்கலிங்கம் நண்பர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, இரத்த கொதிப்புன்னு சொல்கிறோமே, இன்னும் ரத்தம் அப்படியே கொதிச்சிட்ருக்குதா? நீங்கள் இதில் போட்டு இதில் போட்டுங்களா, ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டோ இதில் போட்டு கொதிக்குதா? கிடையாது. இரத்த கொதிப்பு என்பது உண்மையில் தமிழில் இரத்த அழுத்தம் என்பது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும். பிளட் ப்ரெஷர் என்பது தான் இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் சீராக இருந்தால்தான் நாம் அனைவரும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இரத்த அழுத்தத்தை எடுத்து விடுகின்றோம் வச்சுக்கோங்க. வேணாம் சொக்கலிங்க, எனக்கு இரத்த அழுத்தமே வேணாச்சுன்னா உயிரை வாழ முடியாது. உயிர் வாழ்வதற்கு கூட இரத்த அழுத்தம் ஒரு சீரான அளவு நமக்கு தேவை. அந்த சீரான அளவு இரத்த அழுத்தம் என்பது மேலே இருக்கிற அளவு 120 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி, அதாவது சிஸ்டாலிக் ப்ரெஷர். கீழே இருக்கின்ற அளவு டயஸ்டாலிக் ப்ரெஷர், அது 80 இருக்க வேண்டும். அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வாரம் பேசுகிறேன். ஸோ இரத்த அழுத்தம் 120, கீழே 80 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி. அது சிஸ்டாலிக் ப்ரெஷர் மேலே இருப்பது, கீழே இருப்பது டயஸ்டாலிக் ப்ரெஷர். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். இந்த இரத்த அழுத்தம், நம்ம இரத்த கொதிப்புன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? எப்பொழுது இந்த இரத்த அழுத்தத்தின் அளவு அதிகமாக போகின்றதோ, உதாரணமாக 140 சிஸ்டாலிக் ப்ரெஷரோ, கீழே இருக்கிற டயஸ்டாலிக் ப்ரெஷர் 80லேருந்து 90க்கு மேலே போகும் பொழுது, மறுபடியும் சொல்கிறேன், 120 சிஸ்டாலிக் ப்ரெஷர் நார்மலாக இருக்கலாம், அப் டு 140 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 140க்கு மேலே சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர் 80லேருந்து 90. ஸோ 90, ஸோ 140 மேலே இருக்கிற ப்ரெஷர், கீழே இருக்கிற ப்ரெஷர் 90க்கு மேலே போகும் பொழுது இரத்த கொதிப்பு நம்ம சொல்லிகிட்ருக்க. உண்மையில் அது அதிக இரத்த அழுத்தம் பேர். அதாவது இரத்த அழுத்தம் என்பது அந்த அளவு அதிகம் போகும் பொழுது அதை போய் நம்ம என்ன சொல்லலாம்னா அதிக இரத்த அழுத்த நோய். அதுக்கு மேலே போச்சு நோயாயிடும். ஏன் நோய் சொல்கிறோம்னா, எப்பொழுதெல்லாம் இரத்த அழுத்தம் 140 90க்கு மேலே போகும் பொழுது அது மனிதன் வாழ்வதற்காக இருக்கின்ற ப்ரெஷர் மனிதனை கொல்லுவதற்குரிய காரணமாக இருப்பதால் அது ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், இரத்த கொதிப்பு, அதிக இரத்த அழுத்தம் ஆர் உயர் இரத்த அழுத்தம்
அது வியாதியாக மாறுகின்றது. இது புரிஞ்சிட்டிங்களா? ஸோ 120/80 என்பது நார்மல் ப்ரெஷர் என்று வைத்துக்கொண்டு அது அளவு 140 கீழே 90 போகும் பொழுது இரத்த கொதிப்பு, அதிக இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், அதான் நிறைய பேர் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஹெச்பிபின்னுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் ஹெச்டின்னு சொல்லுவாங்க, வேரியஸ் டேர்ம்ஸ். இது அனைத்தும் குறிப்பது வந்து சீரான இரத்த அழுத்தம் அதிகமாக ஆவது தான் வியாதியாக மாறுகின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இரத்த அழுத்தமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரடக்ஷனுக்கு அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்பொழுது சமீப காலத்தில் எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக வாழ்ந்துட்டுருக்காங்களே மக்கள், உலக ஜனத்தொகையில், நம் நாட்டு ஜனத்தொகையில் 10-15% மக்களுக்கு இந்த வியாதி வந்துவிட்டது. ரொம்ப கொடுமையானது. இன்னும் ஒரு 10 வருடம் ஆகிவிட்டால் அந்த 15% 30% வருவதற்கு வாய்ப்புண்டு. அதை நாம் இப்பொழுதே தடுத்து நிறுத்தாவிட்டால் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ 10-15%. முன்பெல்லாம் அது 60-70 வயதிற்கு தாண்டி வந்திருந்தது. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இப்பொழுது 50 வயது, 40 வயது, 30 வயது, 20 வயது, ஏன் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 15 வயது ஆணும் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்குமே ஹைப்பர் டென்ஷன் வந்து விடுகின்றது. ஸோ இது கொடிய ஒரு வியாதியாக நினைக்கின்றேன். அதற்காகத்தான் இதை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த தலைப்பை. உங்கள் எவரையுமே நான் பயமுறுத்துவதற்காக எந்த கருத்தும் சொல்ல தயாராக இல்லை. உங்களுக்கு அனைவரையும் புரிய வைத்து அதிலிருந்து விடை பெறுவதற்காகத்தான் என்னுடைய இந்த உரையாடலும், இந்த கலைஞர் டிவியில் பல்லாண்டு வாழ்ந்திடம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக பயனடை செய்ய விரும்புகின்றேன். ஸோ 10-15% மக்களுக்கு இந்த வியாதி இருக்கும்பொழுது சிறு வயதிலேயே 20-25 வயதில் மிக அதிக அளவில் பார்க்கின்றேன். எங்கே பார்த்தாலும் இப்போ எனக்கு டென்ஷன் வந்துடுது, ஹைப்பர் டென்ஷன் வருது, இரத்த கொதிப்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரத்த கொதிப்பு என்ற நோயே உண்மையில் அது பரம்பரையாக வருகின்றதோ, அது காரணங்களாக அப்புறம் பேசுகிறேன். இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று பெயர். எதிர்மறை எண்ணங்களால், எதிர்மறை வாழ்க்கை முறைகளினால் உங்கள் இரத்த அழுத்தம் கூடிவிடுகின்றது. ஸோ எண்ணங்களும் எதிர்மறை வாழ்க்கை எண்ணங்களும் இது காரணமாக இருக்கும் பொழுது இன்றிலிருந்து என் அன்பு நேயர்களே, நேர்மறை எண்ணங்களுடன் நேர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தால், எவருக்காவது இரத்த கொதிப்பு என்று நீங்கள் பார்க்கிற நேயர்களுக்கு இருந்தால் சில நாட்களிலேயே அந்த இரத்த கொதிப்பு குறைந்து 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் அது சீராகி அதற்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரை கூட தேவைப்படாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இரத்த கொதிப்புன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டா வாழ்க்கை முழுவதும் சாப்பிடணுமா? 100க்கு 100 கிடையாது. பட் அதற்கு நீங்கள் நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை வாழ்க்கை முறை. இதை நான் சொல்வதற்கு காரணம் மிக முக்கியமாக, இதை வந்து ரொம்ப ஹைலி ப்ரிவலண்ட் டிசீஸ், ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. முதலே சொல்லிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு ஒரு அறிமுகப்படுத்தினேன். அதாவது எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற வியாதி முறை, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இரத்த கொதிப்பை, இந்த வியாதியை அது சைலண்ட் கில்லர் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். ஏன் சைலண்ட் கில்லர் என்றால், அது இரத்த கொதிப்பு உங்களிடம் இருப்பதே தெரியாமல் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொன்றுவிடும். அதனால தான் 20 வயதுக்கு ஆன பிறகு அனைத்து ஆண்களும் பெண்களும் ஒரு தடவை ப்ரெஷர் செக்கப் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 15 வயது ஆன குழந்தைகளோட ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் 5 வருடத்துக்கு ஒரே ப்ளட் ப்ரெஷர் செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ப்ரெஷர் கூடுதல் வச்சு 140, 190, 150, 100 உடனே அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு அந்த இரத்த அழுத்தம் அதிகமாவது ஒரு அறிகுறி இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அறிகுறி எப்போ தெரியுமா தெரியும்? அந்த இரத்த அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற
உறுப்புகளின் சேதத்தினால் ஏற்படுகின்ற அறிகுறி தான் வியாதியின் வெளிப்பாடு. உதாரணமாக ஃபஸ்ட்டு வெளிப்பாடே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வெளிப்பாடே மூளையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், மயக்கமாக இருக்கலாம், ஹெமரேஜ் வந்து கோமா கூட போயிடலாம். ஃபஸ்ட்டு அறிகுறியே உங்களுடைய ஏற்படுகிற கிட்னி சிறுநீரகத்தினால் ஏற்படுகின்ற தொந்தரவுனால். ஸோ இது முதலில் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாமல் வெளிப்படாமல் வரும் வெளிப்பாடுகளே அந்த எண்ட் ஆர்கன் சொல்கிறோம்ல, இந்த மூளை, இதயம், கண்குளாறுகளோட கண் பார்வை கொஞ்சம் கம்மியாகிடும், கண்ணே தெரியாத போயிடும். பிகாஸ் ரெட்டினல் கண்ணில் ஏற்படுகின்ற ஹெமரேஜ், இரத்த கசிவு. அதே நிலையில்தான் நாம் கிட்னி கூட அஃபெக்ட் ஆகும், ரினல் ஃபெயிலியர் வந்துடும். அது வரும்பொழுது எண்ட் ஆர்கன் டேமேஜ், அதையும் நம்ம கண்டுபிடிக்க விட்டுவிட்டால் 100க்கு 100 அதை உங்களை கொன்றுவிடும். ஸோ ஆரம்பத்திலே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வந்த பிறகு அதை லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி தடுத்துடலாம். சிலமே அதிகமாக இருந்தால் மருந்துகள். ஸோ கடைசி நிலைக்கு செல்லும் வரை நாம் காத்திருக்காமல் இருப்பதற்காகத்தான் விழிப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேட்டி, ஒரு தெலுங்கு நடிகர், ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு நடிகர், அவர் அளித்த ஒரு பேட்டி என்பது சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரவலாக பகிரப்பட்டு அது தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவதை நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய தேசிய கட்சி, இன்றைக்கு பெரிய தேசிய கட்சி என்றால் நாம் சொல்ல வேண்டியதில்லை, அது யார் என்று தெரியும். அந்த கட்சி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் காலூன்றுவதற்காக 4800 கோடி ரூபாய் செலவில் ஆப்ரேஷன் திராவிடம் என்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியை அவர் சொல்லுகிற போது ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பெயர் அவர்கள், இந்த 4 தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக தமிழகத்திற்கு என்று சொன்னால் ஆப்ரேஷன் ராவணா என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு சக்திகளை அல்லது குழுக்களை வளர்த்தெடுத்து இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய மைய நீரோட்ட அரசியலை சிதைப்பது அல்லது அவற்றிடமிருந்து இளைஞர்களை அந்நியப்படுத்துவது, விலக்கி வைப்பது. இதற்காக அந்த மாநிலங்களில் அமைதியின்மையை உருவாக்குவது, கலவரங்களை உருவாக்குவது, சமூக மோதல்களை உருவாக்குவது, இதற்கான திட்டம்தான் அது. அதற்காக பல்வேறு வழிகளில் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பது ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்களை எல்லாம் தொடர்ந்து உருவாக்கி பல புதிய தலைவர்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்துவது, கட்சிகளுக்குள்ளாக மோதல்களை உருவாக்குவது, உள்கட்சி சண்டைகளை உருவாக்குவது, அதன் மூலமாக அந்த கட்சி தலைமைகளை பலவீனப்படுத்துவது, இது ஒரு உத்தி. இன்னொன்று மாற்றுத் தலைமைகள் என்கிற பெயரில் சிறு சிறு தலைவர்களை உருவாக்கி வாக்குகளை சிதறடிப்பது, அதே போல் பல புதிய கட்சிகளை தோன்றச் செய்வது. இதற்காக பெருமளவிற்கு பணம் முதலீடு செய்யப்படுகிறது என்பதுதான் அதனுடைய முதன்மையான ஒரு செய்தி. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இது அனைத்துமே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு யூக செய்தி அல்ல. ஏனென்றால் திடீரென சில புதிய தேர்தல் கூட்டணிகள் அமைவது, சில புதிய கட்சிகள் தோன்றுவது, இதுவரைக்கும் அரசியலோடு ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் திடீரென ஒரு அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வது, அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக நடக்கின்றன. யாரும் கேள்வி கேட்பதில்லை அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று. தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 2-3 வருடங்களில் தோன்றிய புதிய அரசியல் சக்திகள் அல்லது புதிய குழுக்கள், அதே போல் இடையறாத போராட்டங்கள், தமிழ்நாட்டில் அன்ரெஸ்ட், தமிழ்நாட்டை ஏதாவது ஒரு நெருக்கடிக்குள் வைத்திருந்து அந்த நெருக்கடிகளின் வழியாக ஆங்காங்கே இளைஞர்களை எங்கோ கவனத்தை திசை திருப்புவது, மாநிலத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பி அவர்களை ஏதாவது ஒரு போராட்ட களத்திலேயே தக்க வைத்திருப்பது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் பின்னால் இருந்து மக்கள் உணர்வுபூர்வமாக போராட முன்வருகிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் என்று பல சமயங்களில் நமக்கு தெரிவதில்லை. தன்னெழுச்சியான போராட்டங்கள் என்று சொல்லப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் திட்டமிட்ட வகையில் நடப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்படி என்று சொன்னால் அதற்கு பின்னால் யாரோ திட்டமிட்ட வகையில் செயல்படுகிறார்கள் என்பதை நம்மால் வெளிப்படையாக காண முடிகிறது. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான திட்டம். இன்னொரு புறம் ஊடகங்களை விலைக்கு வாங்குவது, ஒரு தரப்பான செய்திகளை வெளியிடுவது, எந்த அரசியல் உள்ளடக்கமும் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்கள் உணர்வதையெல்லாம் மிகப்பெரிய செய்தியாக மாற்றுவது, அவர்கள்தான் உண்மையான மாற்று அரசியலை கொண்டு வருவார்கள் என்று இவர்களாகவே ஒரு முன்னிறுத்துவது, இதையெல்லாம் பார்க்கிற போது ஊடகங்களுக்கு, சிறு சிறு கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி தலைமைகளுக்கெல்லாம் ஒன்று அவர்களை மிரட்டுவது அல்லது பணம் கொடுத்து வாங்குவது, அதே போல் மோதல்களை உருவாக்குவது, சாதிய ரீதியான குழுக்களை வளர்த்தெடுப்பது அல்லது மத ரீதியான குழுக்களை வளர்த்தெடுப்பது, வீண் சர்ச்சைகளை, அதாவது சாதி ரீதியான மத ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடிய வீண் சர்ச்சைகளை உருவாக்குவது, அதற்கேற்ப அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை தூண்டி விடுவது, இப்படியாக மிகப்பெரிய சதித்திட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இது தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திற்குமான பொதுவான திட்டம். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல் என்கிற அடித்தளத்தை நொறுக்கிவிட்டு அதை இந்த தமிழ்நாட்டை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையற்ற தன்மைக்குள் கொண்டு வந்து அதற்கு பிறகு தாங்கள் கோலோச்சலாம் என்று நினைக்கக்கூடிய மதவாத சக்திகள் இந்த திட்டத்தை அரங்கேற்றுகின்றனவோ என்கிற சந்தேகம் ஆழமாக எழுகிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் இங்கு மட்டுமல்ல, இது முழுக்க தென்னிந்தியா முழுக்க நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தென்னிந்தியாவில் அரசியலில் காலூன்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இங்கு தீட்டப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்வது, அதன் அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுப்பது, மக்களை ஒருங்கிணைப்பது, மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பது என்பது இன்று நம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. நமக்குள்ளாக சண்டையிட்டு கொள்ள வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மை ஆள நினைக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. நாம் மாநில உரிமை அல்லது தமிழ் என்கிற அடையாளம், மாநில சுயாட்சி, மத்திய அரசிடமிருந்து நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதுபோன்ற சதிச்செயல்களின் மூலமாக நாம் தொடர்ந்து மோதிக்கொண்டால், தொடர்ந்து பிளவுண்டு நின்றால், அது எதிரிகளினுடைய திட்டம் எளிதாக நிறைவேறுவதற்கு அது வழிவகுத்துவிடும். ஆகவே தமிழகம் எப்படி கடந்த காலத்தில் இதுபோன்ற பல சதிகளை முறியடித்து தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதேபோல் இப்பொழுதும் ஒன்று திரண்டு இருக்க வேண்டிய ஒரு காலம். போலி அரசியலை புறந்தள்ளுவது, திடீரென முளைத்த காளான்களை புறந்தள்ளுவது, அதேபோல் போலி கூட்டணிகளை புறந்தள்ளி ஒரு வலிமையான ஒரு அரசியலை இங்கு நாம் முன்னெடுத்து, ஒரு வலிமையான மாநில சுயாட்சியில் நம்பிக்கையுள்ள ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இதுபோன்ற செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. நாம் உண்மையில் பல முனைகளிலும் குறிவைத்து தாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை பற்றி முழுமையான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நமக்கும் இத்துறைகளை பற்றிய பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுக கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் ஜே. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இன்றைய அரசியல் சூழலில் மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் காவிரி மேலாண்மை வாரியம். இது அமைக்கிறதுல என்ன மாதிரியான ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இது நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏன் உருவாயிருக்கு, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். திமுக கழக செய்தி தொடர்பு இணை செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். பல போராட்டங்கள் மக்கள் வீதியில் இறங்கி பல காரணங்களுக்காக நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வியே வரதை தான் நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையான ஒரு நீண்ட கால இடைவெளி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது வருடக்கணக்கில் போன விஷயம். அதற்கான ஒரு தீர்ப்புக்காக ஒவ்வொரு முறை நம்ம நீதிமன்றத்தை நாடும் போதும் நமக்கு பாதகமான பல முடிவுகள் தான் வருது. ஒரு முறை போகும்போதும் அந்த டிஎம்சி அளவை குறைக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி அதோட உச்சபட்சமாக இந்த மேலாண்மை வாரியம் ஒன்று அமைத்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வுன்னு சொல்லி போய் அதுவும் உச்சநீதிமன்றம் இது நம்மளுக்கு சாதகமான பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க, காலக்கெடு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படின்னாலும்
6 வாரங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு 5வது வாரத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலையும் மத்திய அரசாங்கம் ரொம்ப மெத்தனமா இதை கையாளுது. இதை கண்டிச்சு கேட்க வேண்டிய ஒரு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்துக்கு துணை போகிற பல விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறத பார்க்குறோம். உண்மையிலே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் இதோட முக்கியத்துவம் என்ன, நதிநீர் பங்கீடு பிரச்சனை இவ்வளோ காலமா தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் என்ன, முன்றைய ஆட்சி காலத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசணும். முதல்ல இந்த காவிரி நதிநீர் பங்கீடு அப்படின்னு பேசும்போது 1956க்கு பிறகே அந்த நதிநீர் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம், இது 2 மாநிலங்களுக்கு இடையில ஓடக்கூடிய ஒரு நதின்னு வரும்போது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, இதை இவ்வளோ தூரம் இழுத்தடிக்கக்கூடிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள், இதோட ஹிஸ்டரி பற்றியே தெரிய வேண்டியிருக்கு சார். உங்கள் கேள்வியில் முதல் பார்ட் ஒரு அறிமுகம். இந்த பிரச்சனையினுடைய பிரச்சனையுடைய வேர் எங்கே இருந்தது, ஏன் நீங்கள் கேட்ட மாதிரி 1956 அந்த மொழிவாரி மாநிலங்களுக்கு முன்னாடி இருந்த சூழல், அதன் பிறகான சூழல் அப்படிங்கிறது. இதில் ஒரு 56க்கு முன்னாடி இருந்த சின்ன விஷயங்கள் பார்த்துருவோம். அதாவது 1892 தான் முதல் அக்ரிமெண்ட் 2 அரசாங்கத்திற்கும் இடையில். அப்போது அது சமஸ்தானம், இது மாகாணம், இந்த 2 பேருக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் அதை 1924 புதுப்பிக்கிறோம். புதுப்பிச்சு அதாவது இவ்வளவுதான் டிஎம்சி அங்கே, இவ்வளவு நதிநீர் இங்கே. ஒரிஜினலாக பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தே தமிழகத்துக்கு தான் அதிகமான நீர் ஒதுக்கீடு உண்டு அந்த 2 அக்ரிமெண்ட்லையுமே, ஒப்பந்தத்திலையுமே அப்படி தான் இருந்தது. அந்த அக்ரிமெண்ட் 1924 ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த ஒப்பந்தம் அப்படியே தான் இருக்குது, 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவேளை உபரி நீர் இருந்தால் அல்லது விவசாய நிலங்களினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதை மீண்டும் அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் அல்லது ஒரு புது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தாய் ஒப்பந்தம் என்று சொல்லுகிற அந்த முழுமையான ஒப்பந்தம் அப்படியே இருக்கும், அது காலாவதி ஆகாது. இதுதான் அங்கே இருந்தது. காலப்போக்கில் அது வந்து கொண்டே இருந்தது. நாம் சுதந்திரம் அடைகிறோம். சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லும். 1956 சொல்லும்போது நம்ம செல்லும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரிஜினலாக இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1956 ஆரம்பிச்சு அவங்க பேசுகிறாங்க. அதாவது அவங்களுடைய அந்த 2வது 5ஆண்டு திட்டம், அந்த 5ஆண்டு திட்டங்கள் வரும்போதே இந்த காவிரியின் குறுக்க அணைகள் கட்டுறதுக்கெல்லாம் அவங்க அப்பமே திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு நமக்கு தண்ணியை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிட்டு. ஆனால் என்ன அப்படின்னா, அங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் காங்கிரஸ். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்காமல் அப்படியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்ற சூழ்நிலையில் 69 நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. அண்ணா பொறுப்பேற்கிறாரு, தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சில கட்சிகள் கூட விவரம் இல்லாமல் 1974 இந்த பிரச்சனை வந்துடும், அதாவது இந்த ஒப்பந்தம் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலாக அது அப்படி இல்லை. ஆனால் நமக்கான நீரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் இருக்கிற போதே காங்கிரஸ் அரசாங்கம், அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், அவங்க எழுப்புற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லலை. அவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒப்பந்தப்படி நீங்கள் செய்ய முடியாது, அதை பேசாமலே அவங்க விட்டுட்டாங்க. இதை என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் விவாதம் வரும்போது, ஏன் நம்ம ஆட்சி 1970 அண்ணாவினுடைய காலத்திற்கு அப்புறம் 1970 சட்டமன்றத்தில் விவாதம் வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் கேட்குறாங்க அந்த விஷயத்தை. அதாவது நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் பேசி முடித்து தீர்த்திருந்தா பிரச்சனையே கிடையாது, இப்போ பிரச்சனையில் கொண்டு விட்டுட்டீங்களே, அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படி. இதில் என்ன அப்படின்னா, அந்த தெற்கு மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காங்கிரஸ் பின்தங்குகிறதுங்கிற சூழ்நிலை வரும்போது, மேலே இருக்கிற மத்திய காங்கிரஸுக்கு அது இயற்கை, எப்போவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவு. அப்போ அந்த சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் போராடி 1974 இதை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபரி நீர்களை தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் போகிறோம், நடுவர் மன்றம் அமைக்க வேண்டிய எத்தனையோ காலகட்டங்கள் பேச்சுவார்த்தை நடக்குது, டெல்லிக்கு போகிறோம், பேசுகிறோம்.
இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு பிரதமர், அவங்க கூட வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம வழக்கு தொடுக்கிறோம். வழக்கு தொடுத்த பிறகு அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, நாம் வந்து 2 மாநிலமும் ஒரே மாநிலம் தானே, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருது. என்னென்னா, நாங்கள் மொழிவாரி மாநிலம் அமைவதற்கு முன்னால் இருந்ததைக்கும் இந்த மாநிலங்கள் அமைந்ததுக்கு பிறகும் உள்ள அந்த ஏற்கனவே இருந்த அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தங்கள் எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு குண்டை போடுறாங்க. அப்போது அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த சமஸ்தானத்தை நம்ம இந்தியாவோட இணைக்கும் போது 2 விஷயத்தில் அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஒன்று ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட், இன்னொன்று ஆக்சஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் ஆக்சஸன் அப்படிங்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஸன் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கு, அதில் மாற்றம் கிடையாது. இன்னொன்று, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை தேவைப்பட்டால் இந்த இந்திய அரசோ அல்லது பக்கத்து மாநிலங்களுக்கோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கவோ அல்லனா தொடுத்துக்கவோ இருக்கிற அந்த ஒரு உரிமையோட தான் கையெழுத்து வாங்கி தான் அதை நம்ம செஞ்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவங்க கேட்குறது தவறு அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த உரிமைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். ப்ரூஃப் பண்ணி 1974 திரும்ப நம்ம அந்த நீதிமன்றம் போகிறது, நீதிமன்றத்தில் பேச்சுவார்த்தைகள் வருது, நம்ம வாபஸ் வாங்குகிறோம். வாபஸ் வாங்கும்போதே என்ன அப்படின்னா, பிரதமர் சொல்கிறாரு ஒரு கூட்டாட்சி தத்துவம். ஒரு பிரதமர் சொல்லும்போது நம்ம எப்படி அதுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு தலைவர் கலைஞர் வந்து வாபஸ் வாங்குறாங்க. இதை நிறைய பேர் என்னென்னா, தலைவர் வந்து பயந்துக்கிட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா, தலைவருக்கு தெரியும் இது அரசியல், ஒருவேளை நாளைக்கு நம்மகிட்ட சொல்கிற மாதிரி கூட பிரதமர் செய்யாமல் போயிடலாம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ஒரு வழக்கை நம்ம வாபஸ் வாங்கும்போது 2 ஸ்டாண்டு இருக்காங்க. ஒன்று, இனிமேல் நான் இந்த இதுக்கே வரமாட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எந்த கண்டிஷனும் இல்லாமல் வாபஸ் வாங்குறது. ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வேளை எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் மீண்டும் நான் வழக்கு மன்றத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வித்ட்ராவல். தலைவர் வாங்கினது கண்டிஷனல் வித்ட்ராவல். ஒருவேளை நாளைக்கு சரி வரலன்னா நாங்கள் மீண்டும் தமிழகம் வரும் அப்படிங்கிறதோட வாங்கினார். அதனால தான் பழையபடி நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடிஞ்சது. கண்டிஷனலிஸ் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகவே முடிஞ்சாது, என்ன நடந்திருக்குமோ அதுதான் நடந்திருக்க முடியும். அதை தலைவர் கரெக்டாக தான் பண்ணாங்க. ஸோ அதனுடைய அந்த நடுவர் மன்றம் வரைக்கும் வருது. கண்டிப்பாக சார். ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்ம 74 இந்த விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம 2018 இருக்கும். இதை கூட பல முறை ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. இந்த பிரச்சனையை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசு சரியான முறையில் இதை கையாண்டு ஏன் இது தீர்வு கண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி ஏன் செயல்படலை நம்ம கேட்கும்போது முந்தைய அரசாங்கங்கள் ஏன் செயல்படலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறை நம்ம நீதிமன்றம் அணுகும் போதும் நமக்கான பதில்கள் என்ன, அந்த பிரச்சனையை திமுக ஆட்சி காலத்தில் கையாண்ட விதம்? அதாவது 1974 இது வந்துடுது, அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க, அது நீதிமன்றம் போகுது. அப்புறம் நம்ம எமர்ஜென்சி வரும்பொழுது நம்ம எமர்ஜென்சி எதுக்குறார் தலைவர், நம்ம ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் 10 ஆண்டு காலம் அதிமுக எதுவும் நடக்கலை. பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்ததே தவிர வேற எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கல அந்த 10 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு நம்ம 89 ஆட்சிக்கு வரோம். ஆட்சிக்கு வரும்போது இந்த பிரச்சனையை பழையபடி கையில் எடுத்து அப்போ என்னன்னா, மேலே வந்து விபி சிங் அவர்களுடைய ஆட்சி, நமக்கு அது ஒரு வாய்ப்பு இருந்தது. தலைவர் கலைஞருக்கும் பிரதமர் விபி சிங்குக்குமான ஒரு இயல்பான ஒரு நட்புறவு. அப்போ என்ன செய்தார் தலைவர், ஒரு கண்டிஷன் என்னன்னா, நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னா அந்த நடுவர் மன்றம் அமைப்பதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கணும். நடத்தி 2 அரசுமே அதில் ஒரு முடிவுக்கு வரலங்கிறத மத்திய அரசு முடிவு பண்ணணும். அப்போ தலைவர் வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார் விபி சிங் பிரதமர் அவர்கிட்ட பேசிட்டு, இங்கேருந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, இனிமேல் நாங்கள் எங்களால் பேசி புண்ணியம் இல்லை, எங்களை வந்து நடுவர் மன்றத்துக்கு கொண்டு போயிருங்க, இதுதான் சட்டம். அதாவது பேச்சுவார்த்தை முடியாது என்றால் தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். அப்போ இதை வந்து அவர் பிரதமருக்கு அனுப்புகிறாரு. பிரதமர் கேட்குறாரு ஓவர் டெலிஃபோன், தலைவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க என்ன ஒன்று, இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு நடுவர் மன்றமே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தலைவர் அனுப்புனது. நடுவர் மன்றம் அமைக்கப்படுறது.
அப்போ தான் நடுவர் மன்றமே அமைக்கப்படும். நடுவர் மன்றம் அமைச்சு நடுவர் மன்றத்தினுடைய போயிட்டு இருக்கும்போது 90 தலைவர் என்ன கேட்குறாரு, இந்த நடுவர் மன்றம்ங்கிறது காலாவதியாக ரொம்ப நேரம் இழுத்துடக்கூடாது, அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு தாங்க, அது வரைக்கும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு தாங்க, நீங்கள் ஃபைனல் வெர்டிக்ட் எப்போ வேணாலும் தாங்க, பட் அதுக்குள்ளே எங்களுக்கு தண்ணியே இல்லாமல் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நடுவர் மன்றம் என்ன சொல்லுது, இடைக்கால தீர்ப்பு தர்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு இல்லை, எங்களுக்கு தெரியல, அதனால நாங்கள் தர முடியாது அப்படிங்கிறார். உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு, இம்மிடியட்டாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நடுவர் மன்றத்துக்கு இந்த இடைக்கால தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டா இல்லையா, நீங்கள் ஆணையிடணும் அப்படின்னு சொல்லி உடனே கேட்குறாரு. கேட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, கொடுக்கலாம், இடைக்கால தீர்ப்பு கொடுப்பதற்கு நடுவர் மன்றத்திற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா 91 அவங்க சொல்கிறாங்க 205 டிஎம்சி, அதாவது ஃபைனல் வெர்டிக்ட் வர்ற வரைக்கும் வருஷந்தோறும் 205 டிஎம்சி இதில் நீங்கள் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 91 ஜூனில் அந்த ஆர்டர் நம்மளுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க 91. அப்புறம் பழையபடி அதிமுக வருது. அந்த 5 ஆண்டு காலம் இதனுடைய இந்த காவிரியினுடைய எந்த துரும்பும் கிள்ளி போடப்படவில்லை, அப்படியே தான் வருது. அந்த 205 டிஎம்சியை கூட ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இடைக்கால தீர்ப்பெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்டோட சரி, அதுக்கு மேலே எதுவும் நடக்கலை. அப்புறம் 96 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்து பழையபடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நடுவர் மன்றத்தை இந்த இடைக்கால தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு வந்து பிரதமர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறோம், ஒரு ஒழுங்காற்று குழு மாதிரி, அது வந்து பிரதமர் தலைமையில் நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள்ட்ட பேசி அவருடைய தலைமையில் இந்த இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தம் 2 மாநிலங்களுக்கும் இடையில் அப்படின்னு சொல்லி அது பண்ணி அதை ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒழுங்காற்று ஆணையமாக பிரதமர் தலைமையில் நம்ம உருவாக்குறோம், வாஜ்பாய் அவர்கள் தலைமையில். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார், அதுக்கு வந்து பல்லில்லாத ஆணையம், அந்த ஆணையம் அதுக்கு எந்த பவரும் கிடையாது, அதனால் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் தலைவர் பண்ணாங்க. அப்புறம் நமக்கு வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு கொண்டிருந்தது. 2001 என்ன ஆனது அப்படின்னா, இதில் வந்து மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் 1 வருஷம் இருக்கிறாங்க. நம்ம இங்கே ஆட்சி, மாநிலத்தில் திமுக ஆட்சி, மத்தியினுடைய ஆட்சியில் அதிமுக பங்கு. அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் நம்மளுடைய தலைவர் கலைஞரை கூப்பிட்டு, சிஎம்மாக இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு தான் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஏற்பாடாகுது. அதில் அந்த அம்மாவுக்கு கோவம் கூட உண்டு, ஜெயலலிதா அம்மையாருக்கு கோவம் கூட உண்டு. அதுக்கப்புறம் அவர் கூட்டின அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வாட்டிலெல்லாம் அவங்க கலந்துக்கலை, இடையில இருந்துச்சு வந்துடுறாங்க, இதுலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதமரினுடைய இந்த குழுவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை, எனவே இந்த குழுவினால எந்த புண்ணியமும் இல்லை அப்படிங்கிற எந்த பலனும் இல்லைன்னு இவங்க கடிதம் எழுத பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சு, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் ஆகி இவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு பிரதமர் தலைமையிலான ஒரு குழுவை எந்த அதிகாரமும் இல்லாமல் பேசுவீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அன்னைக்கு இருந்த அட்வொகேட் வந்து வேணுகோபால் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. தவறாக அது வந்து அந்த மாதிரி சொல்லலை, அவங்க அதை செய்யணுங்கிறதுல சொல்லிட்டாங்க, அதை அப்படி நீங்கள் மீன் பண்ணிக்க வேண்டாம்னு. அப்புறம் இவங்க மன்னிப்பு கடிதம்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்து அது வருது. அப்பவும் அங்கே எதுவும் நடக்கலை. அப்புறம் 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. பழையபடி இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு 2007 நம்ம ஃபைனல் வெர்டிக்ட் வாங்குகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும், இப்போ வந்திருக்குல்ல இந்த பிப்ரவரியில் வந்த பாருங்கள் 18ஆம் தேதி வந்த அந்த தீர்ப்பில் பிற்சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே வராங்க. அதில் ஒரு பிற்சேர்க்கை என்ன அப்படின்னா, இந்த 91 இந்த 2016 வரைக்கும் வருஷந்தோறும் இவ்வளவு டிஎம்சி தண்ணி வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 96 2001 வரைக்கும் திமுக இருக்கும்போது மினிமம் 230 டிஎம்சி. அதே மாதிரி 2006 2011 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 246 டிஎம்சி. பெரும்பாலும் வந்து அந்த 205 இல்லை குறைஞ்சிராம தலைவர் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஆனால் அதுவே நீங்கள் அதிமுக இதை எடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள், அந்த பீரியட் டேபிள், அதை ஒரே டேபிளில் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 36 டிஎம்சிலாம் வாங்கியிருப்பாங்க. 2012-13 36 டிஎம்சி வந்திருக்கும், ரொம்ப கம்மியான டிஎம்சி வந்திருக்கும். ஏன் தலைவர் அதை மெயின்டைன் பண்ணார்? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அண்ணா துரைமுருகன்ட்ட அதை தெளிவாக சொல்லியிருப்பார், 205க்கு கீழே குறைஞ்சிடாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா
நாளைக்கு தீர்ப்பு சொல்லும்போது எந்த நீதிபதியா இருந்தாலும் வருஷம் இவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, அப்ப ஆவரேஜா இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத கணக்கு பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுல தலைவர் ரொம்ப கவனமா இருந்து இந்த சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் சமரசத்தோடு இந்த டிஎம்சியை வாங்கிக்கிட்டே இருந்தார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாங்கின அதே ராஜதந்திரத்தோட தலைவர் கலைஞர் நடத்தி கொண்ட அந்த ஆளுமையோட ஜெயலலிதா அம்மையாரும் நடந்திருந்தா நிச்சயமா சொல்ற இந்த டிஎம்சி குறைஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் கடந்து வரும்போது 2007 ஃபைனல் வெர்டிக்ட் வாங்கிட்டோம். அது கூட 205 15 192 டிஎம்சியா குறைஞ்சுது. ஆனாலும் என்ன அப்படின்னா, நம்ம சில பேர் கேட்பாங்க, சார் நீங்க மத்திய அரசுல திமுக இருந்தது, ஏன் நீங்க கெசட்ல வெளியிடலை? ஒன்று என்னன்னா, கெசட்ல வெளியிட்டுட்டா அது ஃபைனல், அதை நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறதான் அன்னைக்கு சூழல். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம வெர்டிக்டா கொண்டு வந்துட்டோம்னா இந்த 192 தான் குறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம வந்து 205 10 சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் நமக்கு 100 டிஎம்சி வேணும்னு சொல்லி நம்மளும் வழக்கு தொடுத்திருக்கோம். ஜெயலலிதா அம்மையார் நம்ம தமிழகமும் வழக்கு தொடுத்திருக்கு, கர்நாடகமும் வழக்கு தொடுத்திருக்கு, பாண்டிச்சேரி கேரளா 4மே வழக்கு தொடுத்திருக்கு. அப்போ நீங்க ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் வராம அதுல நம்ம திருப்தி அடையாத ஒரு தீர்ப்பு இருக்கும்போது எப்படி நீங்க வந்து கெசட்ல கொண்டு வர்றது? அப்ப நாளைக்கு என்ன விமர்சனம் வந்துடும் அப்படின்னா, இந்த திமுக வந்து இந்த கெசட்ல வெளியிடல அப்படின்னா நாங்க இந்த 192 இன்னும் கூட கூடுதலா வாங்கியிருப்போம் அப்படிங்கிற பிரச்சனையும் வந்துடும். ஸோ அதுல தலைவர் ரொம்ப கவனமா இருந்தார். இதுவே நமக்கு குறைவு, ஆனா அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது, அதே சமயத்துல முடிஞ்சா மேல வாங்குறது அப்படிங்கிற ஒரு சூழல் இப்படிதான் வந்துட்டு இருந்தது. உண்மையிலே இந்த கெசட்ல வெளியிட்டதுக்கு கூட ஜெயலலிதா அம்மையார் கெசட்ல வெளியிடணும்னு முதல்ல வழக்கு போகல. முதல்ல போன வழக்கு எங்களுக்கு அதிகமா தரணும் அப்படிங்கிற வழக்கு, தண்ணி திறந்து விடணும். அப்ப அந்த நீதிபதியே கேட்டாரு, ஃபைனல் வெர்டிக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஏன் இன்னும் கெசட்டில் வெளியிடவில்லை? அவர் தான் ரெஃபர் பண்றாரு. இந்த பிரேயர் வந்து அது அல்ல, இந்த வழக்கோட பிரேயர் இது. பட் அவர் ரெஃபர் பண்ணாரு, ஃபைனல் வெர்டிக்ட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் வெர்டிக்ட் வந்து அதை கெசட்ல நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம கேட்டது 2205 டிஎம்சிக்கு மேல வேணும்னு கேட்டிருக்கோம். கெசட்ல வரும்போது அதுவே வந்து 196 குறைஞ்ச போது, இன்னைக்கு இப்போ காவிரி மேலாண்மை வாரியம்னு வரும்போது இன்னும் அதை விட 15 டிஎம்சி கிட்ட குறையுது அப்படின்னும் போது ஒரு முறை நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடும் போதும் தமிழகத்திற்கான நதிநீர் பங்கீடு அப்படிங்கிற அளவு வந்து குறையிற ஒரு சூழல் தான் பார்க்குறோம். இந்த கெசட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த காலகட்டங்கள் 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் சரி, அதன் தொடர்ச்சியா இப்போ இந்த 2 ஆண்டுகள்லையும் சரி, மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இதை வலிமையா கேட்டு பெற வேண்டிய மாநில அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி அதற்கான 6 வார காலக்கெடு கொடுத்திருக்கிற இந்த ஒரு சூழல்ல கூட அதற்கான எந்த ஒரு கடினமான ஒரு முயற்சிகளையும் எடுக்காத ஒரு நிலைப்பாடோட மட்டுமல்லாம மத்திய அரசாங்கத்துக்கு துணை போற மாதிரியான பல நடவடிக்கைகள்ல இன்னைக்கு மாநில அரசாங்கம் ஈடுபட்டு இல்லைங்களா? அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கொண்டவன் சண்டியன்னா பெண்டாட்டி கூரை ஏறி சண்டை பிடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். அதாவது இருக்கிற அரசாங்கம் கம்பீரமா இருந்தது, ஆளுமையோடு இருந்தது அப்படின்னா தமிழக மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க உரிமைகளை பெற முடியும். இவர்கள் உரிமைகளை பறிப்பதற்கு யாரும் யோசிப்பார்கள். ஒரு ஆளுமையான ஒரு அரசு இருக்கும்போது இங்க இல்லையே. இப்ப இந்த அரசு எந்த இடத்துல, இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டு இருப்பதே மேலே இருக்கிறவங்களுடைய தயவு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்த்தேன், அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த இதுவரைக்கும் வந்த அத்தனை பட்ஜெட்லையும் இந்த ஒரு பட்ஜெட்டில் தான் 118 என்கிற மினிமம் மெஜாரிட்டி, 50 சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, 50% + 1 117 + 1 118 எம்எல்ஏக்கள் இல்லாமல் ஒரு பட்ஜெட் சபையில் 118 எம்எல்ஏக்கள் கூட இல்லாமல் ஒரு பட்ஜெட் நிறைவேறி இருக்குன்னா இதுதான், இந்த ஒரு பட்ஜெட் தான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆபத்தான கட்டம். ஒரு மக்களுக்கான, அதாவது ஒரு வருஷ பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வந்து ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த பட்ஜெட்டினுடைய ஒவ்வொரு முடிவுகளும் அதன் தொடக்கங்களும் அடுத்த ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்வாக இருக்க முடியும். ஆனால் அந்த பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே மத்திய அரசினுடைய சப்போர்ட் தான். அப்போ இவங்க எப்படி எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? நீட்டு தேர்வுக்கு நம்ம கொடுத்து, நம்ம நல்லா தெரியும் அரசியலமைப்பு சட்டம் 254 AB தெளிவாக சொல்லுது, 2ற்கும்
பொதுவான விஷயங்களை, அதாவது மத்திய அரசு மாநில அரசிற்கும் இரண்டிற்கும் பொதுவான கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் 64 துறைகள் 47 துறைகள் நினைக்கிறேன். இதில் மாநில அரசு ஒரு முடிவெடுத்து சட்டமன்றத்தில் அதை தீர்மானமாக நிறைவேற்றி ஒரு சட்டமாக நிறைவேற்றி அதை அனுப்பி வைத்தால் அதுதான் பலமானதே தவிர மத்திய அரசு அதில் தலையிட முடியாது. ஆனால் நம்ம தீர்மானம் நிறைவேற்றி 2 நேரம் சரியாகவும் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். நீட் தேர்வில் வாங்க முடியல. இன்னைக்கு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு தளபதி சொல்கிறார், கேட்குறாரு அவர், எங்க நம்ம மொத்தமாக ராஜினாமா பண்ணோம், எல்லாரும் ராஜினாமா சொல்லிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் ராஜினாமா பண்ணோம். மக்களாக நமக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கொடுத்தது. முதல்ல தளபதி சொன்னது நம்ம எம்பிக்கள் ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் உடனே சொன்னார், அவங்களுக்கு 4 பேர் தானே இருக்காங்க, எங்களுக்கு 46, நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், அதனால் அவர் சொல்கிறார் அப்படின்னாங்க. அடுத்த நாள் சட்டமன்றத்தில் சொன்னார், நான் குறைவாக இருக்கிறேன்னு சொல்ல, நாங்கள் இப்போ 89 பேர் இருக்கோம் சட்டமன்றத்தில், எல்லாரும் ராஜினாமா பண்ணோம். நமக்கு மக்களுக்கு நடக்க வேண்டியது இது ஒரு ஃபைனலாக வந்திருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா அந்த ஒரு கணத்தில் நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்புறம் இதை நடக்க வைக்கிறதுக்கு நம்ம பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். அது ஒரு யுத்தம் மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம இழந்துடக்கூடாது. அப்படி அதாவது ஒரு களம் தானேன்னு இழந்துட்டா ஒரு யுத்தமே மாறி போயிடும். அதனால தான் தளபதி சொன்னாங்க நம்ம ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னாங்க. இன்னொன்று, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திராவை எடுத்துக்கிட்டால், அவர் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கான நிதி ஒதுக்கலை நான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றார். தளபதியார் சொல்கிறார், நம்மளும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்து வாக்களிங்க, ஒன்றும் தவறில்லை. இன்னும் வெளிப்படையாகவே அவர் பேசினார், அரசியல் இல்லாமல் பேசினார். நீங்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் கூட அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அவங்களுக்கு 282 உறுதியாக இருக்குது. அவங்களுடைய கூட்டணியோடு சேர்த்தா 312 பேர் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப். 274க்கு மேலே ஒரு எம்பி இருந்தால் கூட அந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போக போகுது. அவங்களுக்கு 300க்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வை காட்டுவது. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் வாரியம், ஏன்னா இதில் நம்ம மக்கள்கிட்ட போய் பொய் சொல்லலை. நாங்கள் பாருங்கள், நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட பொய் சொல்லலை. மக்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் கவிழ போகிறதில்லை. ஆனாலும் மக்களுக்காக இந்த அழுத்தத்தை நம்ம கொடுக்குறோம். அப்போ இப்போ ஒன்று என்னென்னா, ஒரு 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 ஆளுமையானவங்க ஒரு திடமான முடிவு எடுக்கிறத விட இயலாதவங்க ஒரு திடமான முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுக்கு அதிகம் வேல்யூ இருக்கும். இப்போ தலைவர் கலைஞர் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது பெருசாக தெரியாது, ஏன்னா அவர் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா இயலாதவங்க அவங்க ஒரு ஸ்டபான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது கூட ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு கூட இயலாமல் இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? இப்போ இதில் பாரதிய ஜனதா கட்சி தான் விளையாட்டு அதிகமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு. கிருஷ்ணா நதிநீரில் இதே மாதிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதே மாதிரி கோதாவரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இப்போ இவங்க அதில் என்ன பண்ணுறாங்க, மேலாண்மை வாரியம் அமைக்காமல் ஏதாவது குழு அமைக்கப்படும். உடனே நம்ம கேட்டோம்னா மத்திய அரசும் சொல்கிறாங்க, மாநில அரசும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்த பேரில் அமைச்சா என்ன, பேரில் என்ன இருக்கு, நாங்கள் அதுக்கு பவர் தானே முக்கியம், அதிகாரம் தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இப்போ அப்பாசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ முதலமைச்சர் அப்பாசாமி, இப்போ அதே இது முதலமைச்சரை எடுத்துட்டு புலிகேசி அப்பாசாமின்னு போடுறோன்னு வச்சுக்கோமே, எந்த பேரை போட்டா என்னையா, முதலமைச்சருக்கு பவர் அதுதானே இருக்குது அப்படின்னு ஒத்துப்பாங்களா? புலிகேசி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மக்கள் மனசுல அவன் ஒரு கேலிக்குரியவன் அப்படின்னு இருக்கு. முதலமைச்சர்னா அதை சொல்லும் போதே அதுக்கான ஒரு பவர் இருக்கு. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் அத்தாரிட்டிஸ் நிறைய இருக்கிறாங்க, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, வேற குழுக்கள் இருக்குது, மேலாண்மை குழு இருக்கு. பட் மேலாண்மை வாரியம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2 மேலாண்மை வாரியம் இருக்குது. அப்போ அந்த மேலாண்மை வாரியம் எதை செய்ய முடியும் எதை செய்யக்கூடாது என்று ஒருவேளை நாளைக்கு இதில் தாவா வருதுன்னு வச்சுக்கோங்க, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது
உடனே நீதிமன்றங்கள் எதை பார்க்கும் அப்படின்னா அதுக்கு முன் நிகழ்வுகள் என்னன்னு பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, மேலாண்மை வாரியம், இதுல பிரச்சனை வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மேலாண்மை வாரியங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. இதுவே நீங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மாதிரியோ இல்ல ஒரு கமிஷன் மாதிரியோ ஒரு குழு மாதிரியோ போட்டா இந்த பவருக்கு ஏற்கனவே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப இதுதான் பவர் அப்படின்னு ஆயிரும். இன்னொன்னு, இட் இஸ் பவர் டெலிகேஷன். நீங்க பவர்ல உட்கார்றதுக்கும் உங்க பவரை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களால அந்த அளவுக்கு ஸ்டப்பான முடிவுகள் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம தெளிவா சொல்றோம், பேர்ல என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுனே வைங்களேன், காவேரி மேலாண்மை வாரியம்னே வைங்களேன், பேர்ல ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அவன் ஏன் கர்நாடகாக்காரன் அவ்வளோ வேகமாக எதுக்குறான்? காவிரி மேலாண்மை வாரியம் கூடாது, போர்டு அமைக்க விட்டுறக்கூடாதுன்னு அவன் எதுக்குறான் அப்படின்னா அதில் அர்த்தம் இல்லாமலாம் இருக்கு. நீங்கள் எங்கள் தமிழக மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இதில் அதாவது சாதாரணமாக கேள்வி கேட்பாங்க, எந்த பேரில் வச்சா என்ன அப்படின்னா நீ ஏன் காவிரி மேலாண்மை வாரியம் வைக்கக்கூடாது, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் நீங்கள் அதை டைல்யூட் பண்ணுறீங்க? அதுக்கு ஏன் தமிழக அரசு சால்ரா அடிக்கிறாங்க? அதாவது முந்தின நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு வார்த்தை சொல்றார், இதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறார். அதையே இங்கே இருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, ஒரு மேலாண்மை குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ அவங்க சொன்னதை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கிறது பாஜக ஆட்சியா அதிமுக ஆட்சியா? கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்காக தான் ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்ற மக்கள் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மக்களுக்காக செயல்படுறாங்களா இல்லை அவங்களுக்காக ஆண்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஒரு பெரிய மாற்றம் வந்தாலுடைய தமிழக மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் கிடைக்காதுன்றது இன்னைக்கு தமிழக மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளை பற்றி பார்த்துருக்கோம். அதுலேயும் இப்போ குறிப்பாக காவிரி நதிநீர் பங்கீடு அப்படின்னு வரும்போது இந்த நதிநீர் அப்படிங்கிறது என்ன, இதோட வரலாறு என்ன, ஆரம்ப காலகட்டத்து ஒப்பந்தங்கள், அதை நீத்து போக செய்கிற முறையில் அரசாங்கங்கள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறை திமுக கழக ஆட்சி வந்தபோதும் தலைவர் கலைஞர் அவருடைய ஆளுமை திறமையினால எவ்வளவு தூரம் அதை செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்மிடத்திலே பல நல்ல குணங்களும் பல தீய குணங்களும் இருக்கும். எல்லோரிடத்திலும் இரண்டும் இருக்கின்றன. சில நேரங்களில் சிலரிடம் சில குணங்கள் கூடுதலாக இருக்கின்றன. யார் ஒருவரும் 100க்கு 100 நல்லவரோ 100க்கு 100 தீயவரோ இல்லை. ஆனால் இயன்ற வரையில் நாம் நம்மையே ஆய்ந்து பார்த்து நல்ல குணங்களை மிகுதியாக்கிக் கொள்வதற்கும் தீய குணங்களை தனித்து கொள்வதற்கும் பழக வேண்டும் என்பது மட்டும்தான் வாழ்வியல் நெறி. மிக இயல்பாக தீய நினைவுகள், தீய பழக்கங்கள் நம்மை கீழே தள்ளிவிட்டு விரைந்து மேல் எழும். நல்ல குணங்கள் தயங்கி தயங்கித்தான் நிற்கும். நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். நடைமுறையே எப்படி இருக்கிறதென்றால், நல்லவர்கள், பொருள் அறிவு பொருள் உடையவர்கள் தயங்கி தயங்கி நிற்பார்கள். அந்த ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்கள் பல நேரங்களில் முந்தி முன்னே வருவார்கள். ஆனாலும் காலம் வடிகட்டித்தான் யாரை தேர்ந்தெடுக்கும் என்பதையும் நாம் உணர்வோம். இதில் நல்ல குணங்களில் ஒன்றை எல்லோரும் சொல்லுவார்கள், அதற்கு அடக்கம் என்று பெயர். அடக்கம் வேறு, அடிமைத்தனம் வேறு என்பதை முதலில் நாம் மிகச் சரியாக உள்வாங்கிக் கொண்டே அடக்கத்தை ஆராய வேண்டும். வள்ளுவரே அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று சொல்லுகிறார். இந்த குறளுக்குள், இந்த சொற்களுக்குள் ஒரு விவாதம் வேறு இருக்கிறது. அது ஒரு பக்கம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் என்று நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் ஒரு கருத்தை வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி சில குறட்பாக்களில் தான் ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு எதிர்மறையாகவும் அதே கருத்தை சொல்லுகிற இயல்பு திருக்குறளில் உண்டு. இப்போது இது அமரருள் உய்க்குமா இல்லையா என்பது வேறு. காரணம், இந்த அமரர் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பெரும்பான்மையான உரையாசிரியர்கள்
அமரர் என்றால் தேவர்கள் என்று தான் எழுதியிருக்கிறார்கள். அடக்கமாக இருக்கிறவன் தேவர் உலகத்துக்கு போவான், அடங்காதவன் இருள் கடுமையான இருள் சூழ்ந்த நரகத்துக்கு போவான் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படி சொர்க்கம் நரகத்தையெல்லாம் வள்ளுவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பதை வேறு குறள்களை கொண்டும் ஆராய்கிற போது பல்வேறு விதமான கருத்துகள் வருகின்றன. அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் பொதுவான தேர்ந்தவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. சரி, சொல்லியிருக்கிறாரே, அமரர் என்று சொல்லியிருக்கிறாரே, அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், இந்த அமரர் என்கிற சொல் மர்கயா என்கிற அந்த சொல்லிலிருந்து வருகிறது என்கிறார்கள். மர்கயா என்றால் மரணம், அமர் கயா என்றால் மரணமற்ற என்று பொருள். அந்த அடிப்படையிலே தான் அமரகாதல், அமரஜோதி, அமரதீபம் என்றெல்லாம் நாம் சொற்களை பயன்படுத்துகிறோம். ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர் அமரர் என்கிறோம், இறந்து போனவரை இறப்பே இல்லாதவர் என்கிறோம். எண்ணி பாருங்கள், இறந்து போனவரை நாம் எப்படி சொல்லுகிறோம்? இறந்தே போகாதவர் என்கிறோம். இறப்பையே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாகத்தானே சொல்லுகிறோம். ஒரே நாளில் ஒரே பக்கத்தில் நாளேட்டில் 2 செய்திகளை அண்மையில் நான் பார்த்தேன். இவர் மரணமடைந்தார் அல்லது காலமானார் என்றிருக்கிறது. அதே தாளில் இந்த பக்கத்தில் இவர் பிருந்தாவனம் புகுந்தார் என்றிருக்கிறது. அதுவும் மரணமடைந்தார் என்பதற்கான சொல்லாகத்தான் ஆளப்படுகிறது. ஒருவர் இறந்து போனால் அது வெறும் சாவு, இன்னொருவர் இறந்து போனால் அது பிருந்தாவனத்துக்கு போவது என்று எழுதுகிறார்கள். எனவே அப்படித்தான் அமரர் என்றால் தேவர் என்று பொருள் சொல்லப்படுகிறது. நாம் இப்படி பார்க்கலாம். அமரர் என்றால் அது மரணமில்லா பெருவாழ்வு. அடக்கமாக இருக்கிறவனுக்கு மரணம் இல்லை. அவன் இறந்து போனாலும் அவன் பேசப்படுவான், அவனுடைய அறிவு போற்றப்படும், அவன் குணம் பின்பற்றப்படும். எந்த ஒன்று பின்பற்றப்படுகிறதோ அது வாழ்கிறது என்று பொருள். வாழும்போதே நம் கருத்துகள் பின்பற்றப்படவில்லை என்றால் நாம் வாழும்போதே மறைந்து போனோம் என்றுதான் ஆகும். யார் ஒருவனை அல்லது யார் ஒருவர் சொன்னதை இந்த உலகம் பின்பற்றுகிறதோ, பின்பற்றுகிற வரையில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அடக்கம் மரணமற்றது. அடக்கம், நீ இறந்து போனதற்கு பிறகும் இந்த உலகில் அந்த குணம் வாழும். அப்படிப்பட்டவர்கள் நினைக்கப்படுவார்கள். அடங்காமை இருக்கிறதே, நீங்கள் எண்ணி பார்த்தால் அதற்கு எதிர்மறை என்றால் அமரர் என்று உயர்திணையாக சொன்னது. அதுவும் நன்னூல் தான் சொல்லுகிறது. மனிதர், தேவர், நரகர், உயர்திணை என்கிறது. தந்தை பெரியார் கோபமாக கேட்பார். மனிதர் புரிகிறது. அவன் யாரடா இந்த நரகன் தேவனெல்லாம் என்று கேட்பார். எனவே அப்படி அதனை உயர்திணை என்று நீங்கள் கருதி கொண்டால் கூட அடுத்த இடத்தில் அடங்காமை நரகரில் உய்க்கும் என்றல்லவா சொல்ல வேண்டும். ஆறிருள் உய்த்துவிடும் என்கிறான் வள்ளுவன். அது ஒருவரை குறிக்கிறது, இது ஒரு இடத்தை குறிக்கிறது. எனவே இரண்டும் இடம் சார்ந்தது. அது இரவா புகழுடைய உலகில் வாழும், இரவா புகழோடு வாழும். அடக்கமானவன் இறந்து போவான், அடக்கம் இறந்து போவதில்லை. அந்த குணம் பின்பற்றப்படும். அடங்காமை வாழும்போதே மற்றவனுக்கு தெரியாமல் அழிந்து இருளில் போய்விடும் என்கிற பொருள்தான். எனவே இந்த அமரர் என்கிற சொல்லுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் ஒன்றை எண்ணி பார்த்தால், அடக்கம் என்பது தன்னிடம் உள்ள குணங்களை போலியாக மறைத்து கொள்வதல்ல. இந்த போலி தன்னடக்கம் ஏற்புடையதன்று. அடக்கம் என்பது இயல்பாகவே ஒன்றை உணர்வது. தான் அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் தான் மட்டும்தான் அறிவாளி என்று கருதிவிடக்கூடாது. இதனை நம்மால் செய்ய முடியும் என்று நினைப்பதில் பிழையில்லை. நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைப்பது பிழை. அடக்கம் என்பது எப்படி தெளிவு பெறுகிறது என்றால், தன்னம்பிக்கை உடையவனுக்கும் ஆணவம் உடையவனுக்குமான வேறுபாடு என்ன என்று எண்ணி பார்த்தால் விடை சட்டென்று புரியும். தன்னம்பிக்கை உடையவன் இதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுவான். ஆணவம் மிக்கவன் இதை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று ஏளனமாக சொல்லுவான். நாம் நம்மை மதிப்பிடுவதில் பிழையில்லை. ஆனால் பிறரை மதிப்பிடுகிற போது அவர்களுக்கும் உரிய இடத்தை கொடுத்து மதிப்பிட வேண்டும். நாம் யாருக்கும் அடிமையில்லை என்று முழங்குவது சரிதான். ஆனால் நமக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதையும் முடிவெடுப்பது தான் இந்த தன்மானத்தினுடைய மிகச் சரியான இடம். அதுதான் அடக்கத்திற்கும். அடக்கம் என்பது போலியானதில்லை. அடக்கம் என்பது தன்னை மறைத்து கொள்ளுவதில்லை. அடக்கம் என்பது பொய்யாக தன்னை முன்னிறுத்தி கொள்ள முற்படாமை, அவ்வளவுதான். தனக்கு உரிய இடத்தையும் தாண்டி தான் இந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று முந்தி தள்ளி பிறரையெல்லாம் புறந்தள்ளி விட்டு போய் நிற்க வேண்டும் என்பதும், எப்போதும் எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற பொருளில் பேசுவதும்,
ஒருவனை பின்னுக்கு தள்ளும் ஆறிருளில் கொண்டு போய் சேர்க்குமே தவிர உன்னை ஒளி வெள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்தாது. நாம் நிற்கிற இடத்திற்கு ஒரு பக்கத்திலே ஒளி இருக்கிறது, ஒரு பக்கத்திலே இருள் இருக்கிறது. எந்த திசை நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் நமக்கு எளிதாக விளக்கி சொல்லுகிறார். ஒளி நோக்கி நட, வெளிச்சம் இருக்கிற பகுதியை நோக்கி நடந்தால் நீ இரவா புகழ் பெறுவாய். ஆனால் அதற்கு முந்தி அடித்து கொண்டு போகிற போது எதிர்ப்பக்கத்திலே போய் விழுந்து இருட்டிலே அல்லவா விழுந்து விடுவாய் என்று எச்சரிக்கிறார். எனவே அடக்கம் ஒரு மிக நல்ல குணம். நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிந்து கொள்ளுவதற்கே அடக்கம் வேண்டும். எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவன் எப்படி அறிந்து கொள்ள முயற்சி செய்வான்? இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவன் தான் கற்பான், என்று கருதுகிறவன் தான் மற்றவனை கவனிப்பான். எனவே அடக்கம் என்பது உன்னை மேலேற்றும், என்றைக்கும் மரணமிலா இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். அடங்காமை என்பது இருளில் தள்ளும் என்று வள்ளுவரும் தமிழ் இலக்கியங்களும் நமக்கு நல்ல பாடத்தை சொல்லித் தருகின்றார்கள். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆதலால் இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் பல தகவல்களை நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் என் மனதை மிகவும் பாதித்த ஒரு விஷயம் பற்றி உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து அந்த தொலைக்காட்சியவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ, நம்முடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், குழந்தைகள், இவர்கள்லாம் மலையேறுகிற பயிற்சிக்கு போன பொழுது, ட்ரெக்கிங்காக போன போது அவங்க தீயில மாட்டிட்டாங்களேன்னு ஒவ்வொரு தாய் உள்ளமும் துடித்ததை நாம் பார்த்தோம். இப்போது இந்த குரங்கணி காட்டுத்தீ சம்பவம் என்பது இன்றைக்கு 17 உயிரை பலியாக்கி இருக்கிறது. இன்னும் கூட நேரலாம், இன்னும் கூட அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படின்னா இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகாவது இதற்கு யார் பொறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? இது யாருடைய பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி எழுந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு IAS அதிகாரியை, ஒரு அரசு அதிகாரியை இதற்கு அவரை நியமித்து அதில் அவர் விசாரணை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாகவே சொல்கிற ஒரு விஷயந்தான், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆற போடணும்னு சொன்னால் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருங்க அப்படின்னு நீண்ட காலமாக அரசியல் சூழலிலே இருந்த அனைத்து பெரியவர்களும் சொல்லியிருப்பதை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான கதி இந்த விசாரணை ஆணையத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் எல்லாம். சரி, என்ன நடந்தது? 2 குரூப்பாக பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு பக்கத்தில் 24 பேர் சென்னை ட்ரக்கிங் கிளப் சார்பாக மலையேற்றத்திற்காக பயிற்சிக்காக செல்லுகிறார்கள். இன்னொரு புறத்தில் ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஒரு 12 பேர் அதே இடத்துக்கு, அதாவது குரங்கணியிலிருந்து கொழுக்குமலை போயிட்டு கொழுக்குமலையிலிருந்து அவங்க திரும்பி வரணும். இதுதான் அவங்களுடைய ரூட். இப்போது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற பொழுது எப்படி மலையேறுவது, அதற்கு தங்களுடைய உடம்பை எப்படி நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும், மனசை எப்படி தைரியமாக வச்சுக்கணும், எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் இவற்றை அணுகலாம் போன்ற பல விஷயங்களை ட்ரக்கிங் கிளப்பில் சொல்லியிருக்கக்கூடும். அதே போல் அந்த மலையேற்ற பயிற்சி கொடுக்கக்கூடிய வீரர்கள் கூட சொல்லி கொடுத்துருக்கக்கூடும். அது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்கள் போவதற்கு முன்பாக அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. அது உண்மையா? ஐயோ, அனுமதி வாங்காமல் எப்படி போக முடியும்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வனத்துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு காட்டு பகுதியாக இருந்தாலும், வனப்பகுதியாக இருந்தாலும், நம்ம பர்மிஷன் வாங்காமல், அனுமதி பெறாமல் அங்கே உள்ளே நுழைய முடியாது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அப்போ அந்த செக் போஸ்ட்டில் வனத்துறையினர் உங்களை அனுப்பினா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்தை தாண்டி உள்புறமாக காட்டின் உள்பகுதிகளை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். மலையாக இருந்தால் அங்கே உள்ளிருந்து அப்படியே மேலே ஏறி அது வரைக்கும் போகலாம். ஆனால் 2வது நாள் வருகிறது, இல்லை நாங்கள் எல்லாருக்குமே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் மேலே போனோம். அப்போ பர்மிஷன் கொடுத்தது யார்? பர்மிஷன் கொடுத்தது வனத்துறையை சார்ந்தவர்கள் தான் என்ற செய்தியும் இப்பொழுது வந்திருக்கிறது. வனத்துறை அப்படி அனுப்பியிருக்கிறதுன்னு சொல்லுகிற பொழுதே இதற்கு முன்பு 1-2 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த குரங்கணி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருந்தது. அது எதனாலேன்னு சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு காட்டுத்தீக்கு இருக்கலாம்.
இங்கே பிக்னிக் போகிறவங்க இருக்கலாம், அல்லது டூரிஸ்டுகளாக இருக்கலாம். அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கொளுத்தி போட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிகரெட்டு துண்டை வீசி இருக்கலாம், எரிந்து கொண்டிருக்கும் போதே அணைக்காமல் வீசி இருக்கலாம். இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பது உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அதை தவிர வேறு எந்த ஒரு மின்னல் அடித்தா கூட இன்றைக்கு வந்து மின்னல் வந்து அப்படி இறங்குச்சுன்னா அந்த மரத்து மேலே அது எரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே ஏற்படக்கூடிய பல்வேறு சம்பவங்களின் காரணமாக தீ பற்றலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியை வந்து கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டவோ அல்லது ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களோ அந்த மாதிரி இடத்தை செய்கிற பொழுது காட்டுச்சுள்ளிகள் நிறைந்திருக்கிற காய்ந்த இலைகள் கிடைக்கிற அந்த இடத்தை சுத்தம் பண்ணும்போது தீப்பற்றி வைப்பார்கள் என்று. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு காரணத்தினால் குரங்கணி மலைப்பகுதியிலே அந்த நாளிலே தீ இருந்தது என்று வைத்துக்கொண்டால், இந்த தீயை பற்றிய எச்சரிக்கை என்பது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தான் நம்முடைய அரசு துறைகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. இப்போ வனத்துறைக்கு சொல்லுவாங்க, இப்படி வந்து மழை கொட்ட போகுது, இடி இடிக்க போகுது, அல்லது மின்னல் வரும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அல்லது தீ பற்றுவதற்கான அளவில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கிறது. எப்பவுமே வெப்ப காலத்திலையும் காற்று காலத்திலையும் வந்து குடியிருப்பு பகுதிகளிலே கூட தீப்பிடிப்பது என்பது சகஜமாக இருக்கக்கூடிய காலங்களில் இவ்வளோ பெரிய காட்டுப்பகுதியில் நிலம் உலர்ந்து புல் காய்ந்து கிடைக்கிற ஒரு பகுதியிலே நடக்கும் என்றால் அதை வந்து கண்டிப்பாக நம்முடைய அந்த பர்டிகுலரான துறை, நம்முடைய வானிலை அறிக்கை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நம்முடைய வானிலை அறிக்கை இந்த விஷயங்களில் வந்து அவங்க கட்டாயமாக சொல்லி இருக்க முடியும். காற்று எப்படி வீசுகிறது, எங்கே வந்து தீப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அது வந்து வருவதற்கு முன்பு தடுப்பதற்கான ஒரு விஷயம். அதற்கு பிறகு முன்னதாக 2 நாட்களாக ஒரு பகுதியிலே தீ எரிந்து கொண்டு இருந்தால் அதை பற்றிய தகவல் ஏன் வனத்துறை அலுவலர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருந்தது எனக்கு. இப்போது வெளியிருந்து வர்றவங்களுக்கு வந்து அந்த மலையில் தீ எரியுதான்னு இல்லையான்னு தெரியாமல் போகலாம். ஆனால் வனத்தை பாதுகாக்கிற அதிகாரிகள் அந்த என்ட்ரி பாயிண்டில் நின்று இல்லை அது சரியில்லை நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களே ஒரு தலைக்கு 200 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது யாருடைய குற்றம்? எல்லாரும் கையை கழுவிடுறாங்க, இல்லை நான் கொடுக்கலைங்கிறாங்க, இவங்க செய்யலைங்கிறாங்க. யார் செஞ்சிருந்தாலும் அது தப்பா இல்லையா? அப்போ இந்த வனத்துறை அலுவலர்களுக்கு யார் பொறுப்பு? அதுதான் என்னுடைய கேள்வியெல்லாம். யார் ஒருவரும் வெறுமனே இலவசங்களை வழங்கிவிட்டு அல்லது நஷ்டஈட்டை கொடுத்து விட்டு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட முடியாது. அதுதான் நான் சொல்ல வருகிற விஷயம். இப்போ இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொருடைய அந்த இறந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவ்வளவு பணம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் 10 லட்சம், நீங்கள் 20 லட்சம் கூட கொடுங்க. ஆனால் நடந்த தவறுக்கு அந்த தவறை மறைத்து விட முடியுமா? அந்த பொறுப்பானவரை சொல்லிவிட முடியுமா? மறைத்து விட முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தவறுகளுக்கு யார் காரணமோ அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வதோடு நம்முடைய கடமை நின்று விடுவதில்லை. இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரெக்கிங் கிளப்ஸ் வந்து ட்ரெக்கிங் போகக்கூடாது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி எல்லாரும் பரவலாக பேசுகிறோம். இன்றைக்கு அரசாங்கமும் அதை சொல்லுகிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசாங்கம்தான். அப்போது வனத்துறை அலுவலர்களுக்கு தேவையான பயிற்சி கொடுப்பதும் வனத்துறையிலே ஊழல் நடக்காமல் இருப்பதை தடுப்பதும் இன்றைக்கு அரசாங்கத்தின் கையிலே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பாஸ் கொடுத்தாங்கன்னு தெரில. 5 வயசு குழந்தை அந்த மலை மேலே அந்த கல் மேலே ஏற முடியல. ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து மேலே ஏற்றுறத நான் பார்க்குறேன். 5 வயசு குழந்தைய ட்ரெக்கிங்காக நீங்கள் அனுமதிக்க முடியுமா? அப்போ வயதுக்கு லிமிட் கிடையாதா? பயிற்சியில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று அந்த சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் பயிற்சிக்கு அனுப்பணுமா? இதெல்லாம் அடிப்படை கேள்விகளாக நான் கேட்க நினைக்கிறேன். இந்த அரசாங்கமும் இந்த வனத்துறையும் கண்டிப்பாக அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் வனங்களை வேட்டையாடுவது, மரங்களை நறுக்குவது, அதை வணிகத்தலமாக்குவது, அதில் வந்து கடத்தல் நடப்பது, பொட்டல் வெளியாக இருக்கக்கூடிய இடங்களில் பாப்பி செடிகளை நடுவது, இந்த கஞ்சா செடிகளை அழிக்கிறேன் என்கிற பேரிலே நெருப்பை பற்ற வைப்பது காவல்துறையினரை கூட செய்கிறார்கள், வனத்துறையினரை கூட செய்கிறார்கள். இவையெல்லாம் கூட தடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் நாம் இன்றைக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் படுத்து ஒரு வெள்ளை அறிக்கையை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அரசாங்கம் என்னென்ன வச்சிருக்குது, ட்ரெக்கிங் கமிட்டிக்கு என்னென்ன வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இதை ப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட்டோடு தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது மட்டும் இல்லை, மலை ஏறுறவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியாக இருக்கா, அவங்களோட பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கா, மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்பணும்.
நீங்கள் பணம் வாங்குறீங்களோ இல்லையோ மக்களை பாதுகாப்பது என்பது அரசின் கடமை. எனவே அதற்கான முறையிலே வருகின்ற காலங்களிலாவது இவற்றை போன்ற இத்தனை உயிரிழப்புகளை தடுப்பதற்கு, காட்டுத்தீயை தடுப்பதற்கு, அதனாலே நேருகின்ற துர்மரணங்களை தடுப்பதற்கான சரியான திட்டம் வகுப்பதுதான் இன்றைக்கு நாம் இந்த இறந்து போன பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் செய்கின்ற மிகப்பெரிய சேவையாக இருக்கும். நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை நம் மனம்தான் தீர்வு காணும். அதற்கு நம் மனம் சீராக இருக்க வேண்டும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. இதுபோல் சிறப்பாக வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் படிப்பில், அதாவது டிசபிலிட்டி உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள், படிப்பில் மாற்றுத்திறனாளிகள், இவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவர்களை அதாவது மரியாதைக்கு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். இவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இவர்களுக்கு என்ன செய்கின்றது என்றால், இவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கின்றது அரசாங்கம். இதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் படிப்பில் எல்டி என்று சொல்லுவோம், லேர்னிங் டிசபிலிட்டி உள்ளவர்களுக்கெல்லாம், படிப்பில் குறை உள்ளவர்கள், படிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு அட்டை கொடுக்கின்றது. அது ஐடென்டி கார்டு. அந்த ஐடென்டி கார்டு மூலமாக அவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் அரசாங்கம் அவர்களுக்கு தருகின்றது, இனாமாக தருகின்றது. மாதம் அவர்கள் பேங்கில் வாங்கிக்கொள்ளலாம். 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த 5000 ருபீஸ் அந்த மாதிரி அவர்கள் வாங்குகிறார்கள் ஐடி கார்டு மூலமாக. அந்த ஐடி கார்டை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயிலில் பயணம் செய்யலாம். டிக்கெட் இல்லாமல், தேவையில்லை, விலையில்லா பயணம் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொறுத்து என்ன கூறுகிறார் என்றால், அவர்களை அழைத்து செல்வதற்கு ஒரு எஸ்கார்டு அவர்களுக்கும் அரசாங்கம் உதவுகின்றது. அவர்களுக்கு 25% தான் டிக்கெட். ரயிலில் டிக்கெட் வந்து கால்பாகம் தான் அவர்களுக்கு எஸ்கார்டு. இவருக்கு ஃப்ரீ, அவர் கால்பாகம். அவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ட்ரெயினில் ரயில் பயணம் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் டவுன் பஸ், இலவச பஸ் பாஸ் கொடுக்கின்றார்கள். இலவசமாக அவர் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், இலவசமாக ட்ரெயினில் பயணம் செய்யலாம். எஸ்கார்டுக்கு ஒரு ஆளை கூட செல்லலாம். அவர்களுக்கு பஸ்ஸில் என்றால் ஃப்ரீயாக இருக்கின்றது. ட்ரெயினில் தான் 25% கால்பாகம் டிக்கெட் எடுக்க வேண்டும். இதுபோல் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றது, அவர்களை சிறப்பாக ஊக்குவிக்கின்றது அரசாங்கம். அது மட்டுமல்லாமல் அந்த ஐடி கார்டு இருந்தால், அதாவது ஹோமியோபதியோ இல்லை அலோபதியோ எந்த பதி மூலமாகவும் சரியாகாத நோய்களுக்கெல்லாம் சரியாகின்ற ஒரே பதி வெங்கடாச்சலபதி தான். அந்த வெங்கடாச்சலபதியை அடைவது அவ்வளோ ஈஸியாக போக முடியுமா? இந்த கார்டை வைத்திருந்தால் அரை மணி நேரத்தில் நீங்கள் தரிசனம் முடித்துட்டு வந்துடலாம். திருப்பதியில் ஒரு தாய் சொல்கின்றார், சார் நான் இதுவரை திருப்பதி சென்றிருக்கின்றேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகும் நான் இறைவனை பார்ப்பதற்கு, தரிசனம் பண்ணுவதற்கு. ஆனால் இந்த முறை என் குழந்தையை நான் எடுத்து சென்றேன், ஐடி கார்டை காமித்தேன், உடனே அரை மணி நேரத்தில் நான் தரிசனம் முடித்துவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறுகின்றார். அந்த குழந்தை செல்லம் கொஞ்சம் அந்த குழந்தை எடுத்து முத்தம் கொடுக்கின்றார் அந்த தாய். அந்த குழந்தையால் தான் சார் என்னால் போக முடிந்தது, அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்து விட்டேன். திருப்பதிக்கு அரை மணி நேரத்தில் போயிட்டு வருவது என்பது, தரிசனம் முடித்துட்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். அந்த அம்மா அந்த குழந்தையை அவ்வாறு பேம்பர் பண்ணுகின்றார், முத்தம் கொடுக்கின்றார், அணைத்துக் கொள்கின்றார். இந்த குழந்தையால் தான் நான் அரை மணி நேரத்தில் வர முடிந்தது என்று. அதுதான் அரசாங்கம் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை. இந்த ஐடி கார்டை வைத்துக்கொண்டு அவர்கள் அதாவது இதுபோல் முன்னுரிமை பெறலாம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் அரசாங்க பணியில் இருந்தால் அவர்கள் இடமாற்றம் செய்ய முடியாது. இடமாற்றம் செய்யலாம், அவர்களுடைய விருப்பம் இருந்தால் இடமாற்றம் செய்யலாம், இல்லை என்றால் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்பினால் இவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகின்றாரோ அந்த ஊரில் உள்ள அரசாங்க பள்ளியில் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இடம் கொடுத்தே ஆக வேண்டும். ஜனவரியில் போனால் கூட இடம் கொடுத்தே ஆக வேண்டும், கண்டிப்பாக கொடுத்து ஆக வேண்டும் என்பது அரசாணை. எங்கே எந்த ஊர் சென்றாலும் அவருக்கு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு ஸ்கூலில். அது டேம் டேஸ் இல்லை, அது இல்லை, இதில் இந்த பரீட்சைக்கு போகாமல் தேர்வு எழுதாமல் நிறுத்த முடியாது, அந்த குழந்தை கண்டிப்பாக தேர்வு எழுத அலோவ் பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதாவது வேலையில் அரசாங்க பணியில் 3% இடம் ஒதுக்கியிருக்கின்றார்கள்.
3% ரிசர்வேஷன்ஸ். அவர்கள் கடன் வாங்கலாம், லோன் வாங்கலாம். அதாவது அரசாங்க பேங்குகளில் வங்கிகளில் கடன் வாங்கினால் அவர்கள் வட்டி இல்லாமல் முதலை மட்டும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம். மற்ற அந்த பேங்க் சொசைட்டி பேங்கில் வாங்கினால் அவர்கள் வாங்கின பணத்துக்கு 3/2 பாகம் கட்டினால் போதும், 1 பாகம் அரசாங்கமே கட்டுகின்றது மீதி பணத்தை. ஒருவேளை ஒரு 50,000 வாங்குறான்னு வைத்துக்கொள்வோம். அதில் 2/3 தான் அவர்கள் பணம் திருப்பி கட்ட வேண்டும். 1/3 அரசாங்கமே கட்டுகின்றது அவர்களுக்காக. இது போன்ற சலுகைகள் அவர்களுக்கு செய்கின்றது அரசாங்கம். செய்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அவர்களும் இந்த நாட்டின் மக்கள், கண்மணிகள். அவர்களும் மற்றவர்களை போல் வாழ வேண்டும். அவர்களுக்கும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் வர வேண்டும். அவர்களுக்கும் மனம் தோய்ந்து விடக்கூடாது என்று தான் அவர்களுக்கு செல்ஃப் எஸ்டீமை கூட்டுவதற்கு இதுபோல் அதை தன்னுரிமை செல்ஃப் எஸ்டீம் அதை நாம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இதுபோல் அவர்களை சலுகைகள் கொடுத்து, அது மட்டுமல்லாமல் அவர்கள் கௌரவித்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் பாடுபடுகின்றது. ஆகவே ஏனென்றால் அவர்களும் முக்கியமானவர்கள். அவர்கள்தான் மாற்றத்தை உண்டாக்குகின்றவர்கள். அந்த குழந்தைகளுக்கு படிப்பு என்பது மிக கடினமான ஒன்று. அவர்களுக்கு இதுபோல சலுகைகள் மூலமாக அவர்களை முன்னுக்கு கொண்டு வரலாம். அவர்களுக்காக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்பு மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஏன்னா பித்தோவன் போன்ற மியூசிக் கம்போசர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சில பேர் நீச்சல் துறையில் முன்னேறுவார்கள். அதுபோல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இவர்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, ஸ்போர்ட்ஸ் மூலமாக இவர்களை மேல் கொண்டு வர வேண்டும், உயர கொண்டு வர வேண்டும். அப்போது அவர்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் வரும், தன் சுய ஒரு மரியாதை வரும் என்று கூறுகின்றார்கள். ஏன்? அப்பொழுதுதான் தான் தொய்ந்து விடக்கூடாது, நான் படிக்க முடியவில்லையே என்று தொய்ந்து விடக்கூடாது. அந்த குழந்தை, நான் ஸ்போர்ட்ஸ் நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் சாம்பியன், நான் ஸ்டேட் லெவல் ஆட போகிறேன், நான் இன்டர்நேஷ்னல் லெவல் போக போகிறேன் ஸ்போர்ட்ஸில் என்று அந்த குழந்தை பெருமையாக சொல்லும். அந்த குழந்தைக்கு அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் உண்டாக்குவதற்கு தான் இதுபோல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உண்டாக்கியிருக்கிறார்கள். பெல்ஸ் என்ன பண்ணார்? அவரால் நன்றாக நடக்க முடியாது, ஆனால் அருமையாக நீந்துவார். 7 பதக்கங்களை வாங்கினார் ஒலிம்பிக்கில், நீச்சல் துறையில். அதுபோல் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மிக மேலோங்கி வருவார்கள். அவர்களை ஊக்குவிப்பது நம்முடைய கடமையாகும். பள்ளியில் என்ன செய்யலாம், அவர்களை எப்படி ஊக்குவிப்பது என்பதை நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். அப்போது சொல்லுகின்றேன். வணக்கம்.